இன்றைய உலக நாடுகள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை மக்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகுவதுதான். போதை மனித வாழ்வில் இதன் குடும்பம், சமூகம் என அனைத்தையும் சீரழிக்கும் ஒரு பெரும் அச்சுறுத்தலாகும். இளைய தலைமுறையினரை அதிகம் குறிவைத்து பரவும் இந்த போதை பழக்கம் நாட்டின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி வருகிறது. போதை போதை இது மரணத்தின் பாதை, போதை மரணத்தை தரும் ஒரு மாயவலை என்ற வரிகளுக்கேற்ப போதை பொருட்கள் என்பது நம்மை அறியாமலேயே நம் வாழ்வை சூறையாடும் ஒரு மாயவலை. ஆரம்பத்தில் ஒரு சிறு ஆர்வம், பிறகு ஒரு பழக்கம், இறுதியில் ஒரு அடிமைத்தனம். இதுதான் போதைக்கு அடிமையாகும் பெரும்பாலானோரின் கதை. மதுபானம், புகையிலை, அபின், ஹெராயின், கஞ்சா போன்ற மனிதனை அளிக்கும் போதைப் பொருட்கள் பல. இவை நிரந்தரமாக துயரத்தையும் அழிவையுமே பரிசளிக்கிறது. வாழ்க்கை என்ற பூந்தோட்டம் போதையால் அது இன்று போராட்டம். போதை நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்ற வரிகளுக்கேற்ப போதைப் பொருட்களின் பயன்பாடு தனி மனிதனை மட்டும் பாதிப்பதில்லை. அதன் விளைவுகள் சங்கிலி தொடர் போல விரிந்து ஒரு குடும்பம், சமூகம் என நாட்டையும் சீரழிக்கின்றன. போதைப் பொருள் நாட்டின் சாபக்கேடாக மாறி வருகிறது. போதை நாம் காசு கொடுத்து வாங்கும் வேதனை. இவை இதய நரம்புகள், நரம்பு மண்டல குறைபாடுகள் போன்ற உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படும். மனசோர்வு, பதட்டம், மனநோய் போன்ற மனநல பிரச்சனைகளும் ஏற்படும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதியன்று சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. போதைப் பொருள் ஒழிப்பிற்கு முதலில் அவை எளிதாக கிடைப்பதை தடுக்க வேண்டும். போதைப் பொருள் வைத்திருப்பவர் மற்றும் அதனை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். போதைக்கு எதிராக விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். போதையற்ற சமுதாயம் உருவாக்குவது தனி மனிதனின் பொறுப்பு மட்டுமின்றி சமூகம் மற்றும் அரசாங்கத்தின் கூட்டு முயற்சியாகும். வாழ்வை